ஹலோ மகளே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா விஷயத்த ரெடி பண்ண போகிறோம். வேற ஒன்றும் இல்லை, என்னோட பைக் வந்து கொஞ்சம் டேமேஜாக இருக்குது. அதை வந்து ரெடி பண்ண போயிட்டு இருக்கோம். அதுக்கான திங்ஸ் தான் ஒரு மூட்டை கணக்காக வாங்கி வச்சிருக்கேன். என்னெல்லாம் வாங்கினேன், என்னெல்லாம் மாற்றினேன்ற விஷயத்த வந்து நான் உங்களுக்கு அப்புறமா வந்து சொல்கிறேன். சரியா? என்னென்ன ஐட்டம் வாங்கினேன், என்னெல்லாம் மாற்றினதுக்கு அப்புறமா சொல்கிறேன். இப்போ என்னோட வண்டி என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப 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 மோசமான கண்டிஷனில் இருக்குது. அது வந்து நான் வந்து அதை பார்த்துக்காம விட்டது தான் என்னோட தப்பு. சரி, ஓகே, வாங்க என்னோட வண்டியை காட்டுறேன் ஃபர்ஸ்ட். இதுதான் இப்போதைக்கு என்னோட வண்டியோட நிலைமை. இதை பார்த்தீங்களா? இது அப்புறம் வந்து ஹெட்லைட்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டு. அது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி ஒரு கிரில் வரும், ஒரு வாட்டி கீழே வந்ததில் அந்த கிரில் வந்து உடஞ்சிச்சு. ஸோ அதனால் அது போச்சு. அப்புறமா மிரர்லாம் வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இதுவும் அப்படி தான், மிரர்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஹேண்டில் பார் தான் நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன். கரெக்டாக மாட்டி ஒரு எத்தனை மாதம் ஓட்டியிருப்பேன்? ஒரு 2 மாதம் இல்லை 3 மாதம் ஓட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். இல்லை ஒரு 7-8 மாதம் ஓட்டியிருப்பேன்னு வச்சுக்கோங்க. ஆமாம், ஒரு 7-8 மாதம் ஓட்டியிருப்பேன். ஆசையே தீரல, மாட்டி இன்னும் இப்படி ஆயிடுச்சு. ஸ்பீடா மீட்ரு எல்லாமே முடிஞ்சுது. கீ செட் மட்டும் புதுசு, இதுவும் புதுசு தான். ஆனால் இதுவும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. டேங்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. டேங்கெல்லாம் இனி வந்து வாஷ் பண்ணி அதெல்லாம் வந்து பாலிஷ் பண்ணி எடுத்தால் பக்காவாக இருக்கும். இது பாருங்க, இந்த இடம்லாம் பார்த்தீங்களா? பின்னாடி டயரு, இந்த டயர், இது ரெண்டுமே வந்து இப்போதைக்கு எனக்கு கிடைக்கலன்னு மட்டும் கிடையாது, கொஞ்சம் ஃபினான்ஷியல் இஷ்யூ இருக்கிறதுனால வாங்கலாம். பின்னாடி இண்டிகேட்டர்லாம் ஒரு 4 நாள் முன்னாடி உடஞ்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா இந்த இண்டிகேட்டர்லாம் இந்த வாட்டி மாற்றிடுவேன். இப்போ இந்த இண்டிகேட்டர் வைக்க போல் வேறு இண்டிகேட்டர் வைக்கலான் இருக்கேன். அப்புறம் இந்த இடத்துல உள்ள இந்த லீக்கெல்லாம் இதெல்லாம் வந்து டயர் மாற்றும் போது செயின் ப்ராக்கெட் எல்லாமே மொத்தமாக மாற்றிருக்கேன். ஸோ அதனால் என்னெல்லாம் மாற்றுறேன், என்னெல்லாம் மாற்றலைன்ற விஷயத்தை வந்து அப்புறமா காட்டுறேன். ஃபுல்லாக வண்டியை மாற்றிட்டு காட்டுறேன். சரியா? இது மட்டும் ஒன்று ரெடி பண்ணணும். மொத்தமாக இந்த செட்டு ஃபுல்லாகவே மாறிடும். இந்த இடம் ஃபுல்லாகவே மாறிடும். இந்த இடத்த நீங்கள் பார்க்குறது அப்படியே டைரெக்டாக அப்படி மாறிடும். ஓகே, சொல்றது எப்படி திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றது? இங்க காட்டு தான் சொல்றேன். இங்க காட்டு, வண்டியை காட்டு. இது சட்டை, இது டவுசர், இது சரி, இது கருப்பு, அந்த மாதிரி எனக்கு தான் தெரியும் என் வண்டியோட பிரச்சனை என்னன்னு. சரி, ஓகே, நீங்கள் வந்து சவுண்ட் ஒழுங்காக கேட்குதான்னு தெரியல, மைக் எடுக்கலாம் இன்னைக்கு. இப்போ இந்த வண்டியை கொண்டு விட்டுட்டு அதை வந்து ரெடி பண்ண விட்டுட்டு அப்புறமா சின்ன விஷயம் வந்து இடம் வரைக்கும் போயிட்டு மற்ற விஷயத்தை காட்டுறோம். சரியா? வண்டி எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்ற விஷயத்த வந்து ரெடி பண்ணி ஈவினிங் கிடச்சிரும். அதனால் அந்த கடையில் கேட்டப்போ இன்னைக்கு தருவேன்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, நான் அதையும் பார்த்துட்டு மற்ற என்ன விஷயங்கள்லாம். அப்போ இதுதான் இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் பார்த்து தான் முன்னாடியே போட வேண்டியது. டேங்கெல்லாம் பார்த்து இருக்குது. என்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணுறேன், என்ன விஷயங்கள் எல்லாம் இப்போ நான் அதில் மாற்றலை அப்படின்ற விஷயத்த வந்து நான் உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் சொல்கிறேன். சரியா? இனி ஒரு அப்பர் பாடி ஃபுல்லாகவே மாற்றிடுவேன். லோவர் பாடி வந்து அதில் வந்து 2 ஓகே தான், ஆனால் பேக் தான் கொஞ்சம் மோசமான நிலைமையில் இருக்குது. மாற்றணும். கேஸ்கெட்டு, செயின் ப்ராக்கெட்டு, டயரு, டியூபு, ட்ரிம்மெல்லாம் போச்சு. ஓகே, அவ்வளோதான். இதுக்கு மேலே எதுவுமே இல்லை. வாங்க குடல் குழம்பு. ஓ, ஒண்ணுமே சாப்பிட மாட்டாங்க எல்லாம். சொல்லாது. வீடியோ ஆன் பண்ண உடனே ஆள் மாறிட்டா. சரியான கல்வி காடு. என்ன தலைக்கறி ஆர்டர் பண்ணிருக்க அப்படிதானே? நீ என்ன, நான் வந்து மூளை வாங்குறேன்னு சொல்ற, நீ தலைக்கறி வாங்கியிருக்க. பாத்துக்கோங்க, எல்லாம் ஆர்டர் பண்ணும், ஆனா ஒண்ணுமே திங்க மாட்டா அப்படிதானே நீ? ஆமா, அதான் ஒவ்வொன்னா வாங்கி சாப்பிடு. ஒன்ன பத்தி என்ன தெரியாதா? நான் வேஸ்ட் பண்ணேன். நான் பேலன்ஸ் பார்சல் வாங்கிட்டு போயிருவேன். வீட்டுல போய் சாப்பிடுவேன். அன்னைக்கு சாப்பிடலையா இறால் பிரியாணி? ஆமா, நம்ம 2 பேரும் தான் சாப்பிட்டோம். அதுவும் பத்தலன்னு சொல்லிட்டு இருந்தோமா?
இப்ப சொல்லு வாய் அடைச்சி தானே இருக்க. ஒண்ணுக்கு பாரு என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. பார்த்துக்கோ இவ்வளோ டிஷ் இருக்கு இதுல. டிஷ்ல இந்த பக்கம் இருக்கிறது எல்லாம் விஷ்ணு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அப்படிதானே? ஆமா தானே? ஆமா தானே? ஏய் உன்னை பத்தி பெருமையா சொல்லியிருக்கேன். என்னன்னு சொல்ல? உன்னை பத்தி நான் பெருமையா சொல்லியிருக்கேன். இல்ல அப்போ இல்ல இல்ல ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? எஸ் ஆர் நோ அதை மட்டும் சொல்றேன். இல்லையா? அப்போ இல்ல அப்படிதானே சொல்லிடுவேன். அப்போ சரி இல்லையாங்க, அப்போ வேஸ்ட் நம்ம சொன்னதெல்லாம். இல்ல கன்ஃபார்மா இல்ல. அப்போ ஓகே. பாத்தீங்களா என்ன மைக் வைக்கல. மைக் வைக்கல. மைக் வைக்கல. நடு ரோட்ல என்ன நடக்க வச்சு கூட்டிட்டு போறேன். இருக்கு வீடு அங்க போறது மாதிரி ஆட்டோ புக் பண்ணி இப்பதானே சாப்பிட்டேன். சாரி சூரியன் வந்து எங்களை சுட்டு எரிக்குது ரொம்ப. வா என்ன வெயிலுடா சாமி. கடைசி நடக்க முடியுதா? சார் இதுல வேற போனையும் தூக்கி பிடிச்சி கை வேற வலிக்குது. இதுல வீடியோ இருக்கு. எல்லாரும் என்ன பார்த்து ரோட்ல எல்லாரும் பதிச்சுட்டே போறாங்க. இதுதானே விஷ்ணு, நீயே என்ன பசிக்கிற? ஏற போற காய்ஸ். வெயில் ரொம்ப இதா இருக்கா. நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றேன். ஓகே என்ன வெயிலு அதுக்கு நடக்க முடியல, வீடியோ எடுக்க முடியல, பேச முடியல. நடக்க முடியல, வீடியோ எடுக்க முடியல, பேச முடியல. ஆனா நல்லா சாப்பிட மட்டும் முடிஞ்சது இல்ல. மூக்குல தண்ணி வேற வருது. மூக்குல தண்ணி வருது. இவ்வளவு நேரம் ஏசியில உட்காந்துட்டு இறங்கி வெளியே வந்து அப்படிதான் இருக்கும். நல்லா ஏசியில உட்காந்து கட்டுன்னு இல்ல வந்துட்டதான். டேன் ஆயிட்டியா? எங்க டேன் ஆனா? கரெக்டா ஸ்ட்ரைட்டா தானே போயிட்டு இருக்க. எங்க போகணும்? பீச்சா போகணும். பீச் போகணும். மூஞ்சியே தெரிய மாட்டேங்குது இல்ல. ஃபர்ஸ்ட் நான் தெரியறேன்னா என் மூஞ்சி ஒரு விஷத்தை ஊத்துது. ரொம்ப வெயிலா இருக்கு. பைக் இல்லாதது கஷ்டம் இப்பதான் தெரியுது. பைக்கை விட்டு வந்துட்டோம். சரியா? சரி நான் அப்புறம் பேசுறேன். ஏய் கையங்கடி, கைய காணலடி. புரியல. உள்ள இருக்கா? எதுக்குள்ள வச்சிருக்க? வெயில் இல்ல டயர்ட் ஆயிருவியா? உங்களுக்கு இந்த மாதிரி கூட இந்த மாதிரி ஏதாவது ஒரு பைத்தியம் வருதுன்னு அதை கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது டிப்ஸ் தெரியணும்னா என்ன கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. நான் உங்களுக்கு ட்ரிக்கி டிப்ஸ் எல்லாம் சொல்லுறேன். ட்ரிக்கி டிப்ஸா? ட்ரிக்கி டிப்ஸா? இவர் கதம் ஓகேயா? ஓடி பா செம்ம ஹாப்பி. ஒரு ஆள் எல்லாம் மாத்தியாச்சு. ஃபுல்லாக மாத்தல, இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கு. பட் இப்பவே சூப்பரா இருக்கு. விஷ்ணு ஹாப்பி கிட். Happy gift.
ஹாப்பியா? காய்ஸ் ஃபைனலி நாங்கள் வந்து வண்டியை ரெடி பண்ணிட்டோம். ஆனால் ஃபுல்லாக ரெடி பண்ணல. நான் சொன்னேன்ல கொஞ்சம் விஷயங்கள் மட்டும் ரெடி பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன்ல, அதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். ரெடி பண்ணிட்டு மீதி அதில் இந்த கொஞ்சம் விஷயங்கள் மட்டும் எடுத்து மாற்றி என்ன ஒருத்தி வச்சு நிற்கல பேய் மாதிரி. சரி ஓகே, என்னெல்லாம் மாற்றினேன்ற விஷயம் மட்டும் காட்டுறேன் சரியா. ஃபுட் ரெஸ்ட் 2 ஃபுட் ரெஸ்ட் மாற்றிருக்கேன். அப்புறமா வந்து பட்டர்ஃப்ளை கார்டு போட்டிருக்கேன். அப்புறமா வந்து ஹெட்லைட்டு, பழைய ஹெட்லைட்டு இப்படி தான் இருந்துச்சு, அது கீழே வந்து டேமேஜ் ஆனதுனால புதுசும் இதை வந்து மாற்றிட்டேன். முன்னாடி வந்து பாக்ஸ் போட்டிருந்தேன். இனி இந்த வாட்டி கொஞ்ச நாளைக்கு ரவுண்டு போடலாம் அப்படின்ட்டு ரவுண்டு மாற்றிருக்கேன். இதுதான் இதோட ஒரிஜினல் ரவுண்டு. அப்புறமா பின்னாடி கேரியர் மாற்றலை இப்போதைக்கு. அப்புறம் மீட்டர் 3 செட்டையும் மாற்றிட்டேன். அப்புறமா கண்ணாடி 2 கண்ணாடி மாற்றிருக்கேன். ஹேண்டில் பர், மெயினாக ஹேண்டில் பர் இந்த மாற்றிட்டேன். அப்புறமா சுவிட்சு செட்டு, அப்புறமா மிரரோட இது, அப்புறமா இது கிளச்சு, ஓவரால் இந்த விஷயங்கள் எல்லாமே ஓவரால் மாற்றிருக்கோம். இதில் மாற்ற வேண்டியது என்னென்னா, இதில் வந்து திருஷ்டி போட்ட மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த நட்டு வந்து கிடைக்கல அவருக்கு, அதனால் அவர் மாற்றலை ஒர்க் ஷாப்பை. அப்புறம் வேறு என்னது, இனி பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிளச்சு மாற்றணும். கிளச்சு மாற்றினதுக்கப்புறமா பேக்கு வந்து இந்த இதோட வீலோட ஒரு ஸ்டே வரும், அந்த ஸ்டே ஒன்று மாற்றணும். சென்ட்ரு போல்ட்டு மாற்றணும். அப்புறம் வேறு என்னது, ஒயரிங் கிட்டு ஃபுல்லாகவே மாற்றிருங்கன்னு சொல்லிட்டாரு. ஒயரிங் கிட்டு ஃபுல்லாக மாற்றணும், பேட்ரி மாற்றணும், ஃபுல்லாக மாற்றினா வேறு முடியும். ஓகே அப்படி நம்ம வந்து ஃபுல்லாகவே முடிச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் இருக்குது, அந்த வேலைகள்லாம் வந்து ஃப்யூச்சரில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ணுறேன் சரியா. பைக்கு வந்து சுத்தமாக ஒரு மாதிரி ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்துச்சு. எனக்கே அது பார்க்கும்போது கஷ்டமாக இருந்துச்சு. மெயினாக ஒரு ஆளுக்கு பயங்கர கஷ்டமாக இருந்துச்சு. யாருக்கு அப்படின்னா கார்த்தியோட அப்பாவுக்கு. பேக்கும் டயரும் சேர்த்து மாற்றலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இனி மாற்ற வேண்டியது செயின் ஸ்ப்ராக்கெட்டு, கிளச்சு செட்டு ஃபுல்லாக மாற்றணும். அப்புறமா பேக் டயரு, போல்ட்னு இது ட்ரிம்மு இவ்வளோ மாற்றணும். அதுக்கப்புறம் ஃப்ரண்டில் இது ஃப்ரண்ட் டயரு இவ்வளோ மாற்றணும். இவ்வளோ மாற்றினா வண்டி இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். புது வண்டி எடுக்கணும்னு பிளான் பயங்கரமாக பண்ணிகிட்டு இருந்தோம், ஆனால் அது நடக்கலை. எனக்கு கூடிய சீக்கிரத்தில் நான் அவங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இல்லை ஆல்ரெடி இல்லை புது வண்டி எடுத்தாலும் RX கொடுக்குறது ஐடியா இல்லை. நான் எல்லாமே சேர்த்து எப்படி ஒரு 12,500 கிட்ட வந்திருக்கு. சரி இன்னும் ஒரு 10-15 ரூபா செலவு பண்ணேன் அப்படின்னா பக்காவாக ரெடி பண்ணலாம். மேட்ரு என்ன அப்படின்னா, நம்ம வந்து மொத்தமாகவே கொண்டு இறக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கலாம். ஆனால் பண்ணுறதை ரொம்ப டிலே பண்ணாமல் கொஞ்சம் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். திங்ஸ் பைக் லவர்ஸ், இவங்களும் பைக் லவர், அவங்களும் பைக் லவர். யாரு? அதனால பைக்கை பார்த்தோன்னே நெஞ்சு உடஞ்சிச்சு. ஓகே அவ்வளோதான், இது மாதிரி எதுவும் கிடையாது. ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்பதான் எங்க வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். பைக்ல ஒரு ஷேர் இருந்தீங்கன்னா கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க என்ன வண்டி வச்சிருக்கீங்கன்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஜாலியா இருப்போம், சந்தோஷமா இருப்போம், பிடிச்சதை பண்ணுவோம். பாய்.